நாம் அன்றாட வாழ்வில் உபயோகப்படுத்தும் பொருட்கள், கடைகளில் வாங்கி பயன்படுத்தப்படும் சில பொருட்களில் எக்ஸ்பைரி டேட் என்ற ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த எக்ஸ்பைரி டேட் முடிவடைவதற்கு முன்பாக அதனை நாம் பயன்படுத்தி விட வேண்டும். இல்லை என்றால் எந்த பொருளானாலும் சரி, எவ்வளவு பணத்திற்கு வாங்கினாலும் சரி, அந்த பொருளை நாம் பயன்படுத்த முடியாது. குறிப்பாக சாப்பிடக்கூடியதாக இருந்தால் அது கெட்டு போய்விடும், இல்லை என்றால் அது நாறி போய்விடும். எனவே நாம் பொருட்கள் வாங்கும் பொழுது அதன் எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்குவதில் கவனம் செலுத்துவது நல்லது. தேவனால் படைக்கப்பட்டதான எல்லோருக்கும் இந்த பூமியில் எக்ஸ்பைரி டேட் என்பது உண்டு. தேவன் நம்மை எந்த நோக்கம் இல்லாமலும் எந்த திட்டம் இல்லாமலும் படைக்கவில்லை. அதற்குள்ளதாக தேவனுக்கு இன்று நாம் செய்ய வேண்டிய பணிகளை செய்து முடித்தாக வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்போது இயேசு அந்த ஸ்திரீயை குறித்து, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று நற்சாட்சி பெறுகிறாள். இந்த ஸ்திரீயின் எக்ஸ்பைரி டேட் முடிவடைவதற்கு முன்பாக பரலோக தேவனால் நற்சாட்சி பெற்று தேவன் தன்னுடைய பணியை செய்து முடித்தாள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனின் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் என்று வேதம் சொல்கிறது. எனவே பூமியில் நாம் வாழுகின்ற நாட்களில் நமக்கு தேவனால் கிருபையாய் கொடுக்கப்பட்ட வாழ்நாட்களில் நம்மால் முடிந்த அளவு நம்முடைய எக்ஸ்பைரி டேட், அதாவது நம்முடைய காலங்கள் முடிவடைவதற்கு முன்பதாக நம்மால் இயன்றதை செய்தாக வேண்டும். நம்முடைய வாழ்நாட்களை மிகுந்த பயனுள்ளதாக மாற்றி செயல்பட வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பயத்துடனே சேவிக்க பழகுவோம். தேவனிடத்தில் கிருபைகளை பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம். தேவன் நம்முடைய வாஞ்சையை நிறைவேற்றுவாராக. ஆமேன், ஆமேன். God bless you all.